நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கடைசி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு மத்திய அரசும் மாநில அரசும் கேட்டுட்ருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருது. இந்த ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாநிலம் முழுவதும் 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருதுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டு வருது. கடந்த சில மாதங்களாக இந்த பொருட்கள் வழங்குவதில் பல பிரச்சனைகள் பொதுமக்கள் சந்திச்சுட்டு வராங்க பெறுவதில். ஸோ இந்த பிரச்சனைகளாக சமாளிக்க தமிழக அரசானது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக அந்தந்த மாதத்துக்கு தேவையான பொருட்கள் முழுமையாக வழங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு வராங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு நீங்கள் பொருள் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பொருளை, அதாவது உங்ககிட்ட நீங்கள் கடைக்கு போய் அந்த பொருள் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கூடுமான வரை இந்த டிலே தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் தமிழக அரசு எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும், ஸோ கடந்த வரக்கூடிய அடுத்த மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாதத்துக்கு உரிமையான பொருள் உடனடியாக வழங்குறதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு வர்றதாக தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.